வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பெட்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஜோரா கையை தட்டுங்க அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தில் யோகி பாபு தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு மெஜிஷியனோட ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. அந்த மெஜிஷியன் தான் யோகி பாபு. யோகி பாபுவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சுமாரான மெஜிஷியன் அப்படின்னே சொல்லலாம். பட் அவரோட அப்பா இருக்கார்ல, அவர் ஒரு தரமான மெஜிஷியன். அவரு ஒரு ஃபயர் எஸ்கேப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கஷ்டமான மேஜிக் ஒன்று பண்ணும் போது இறந்து போயிடுறாரு. தான் அப்பா பண்ண முடியாததை தான் எப்படியாவது பண்ணி சாதிக்கணும் அப்படின்ற ஒரு கனவோட யோகி பாபு இருக்காரு. பட் அவருக்கு பெருசா ஷோஸ் அப்படின்றதெல்லாம் வரவே இல்லை. அவர் எடுக்கிற ஷோலையும் ஏதாவது எடுக்க முடக்கா பண்ணி மக்கள் கிட்ட பொதுமாத்து அப்படின்றது வாங்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவரோட லைஃப்ல ஹீரோயின் வராங்க. ஹீரோயினை தொடர்ந்து 4 ரவுடிகளும் வராங்க. அந்த ரவுடிகள் இவரோட லைஃப்ல என்ன மாதிரியான சம்பவம் பண்றாங்க, அண்ட் இவர் எதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அந்த ரிவெஞ்சை சக்சஸ்ஃபுல்லா எடுத்தாரா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். டைட்டில் மட்டும் ஜோரா கைத்தட்டுங்கன்னு வைக்கிறீங்க, ஆனா படத்துல ஒரு சீனாவது கை தட்டுற மாதிரி வச்சிங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. யோகி பாபுக்கு இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அதாவது காசு கொடுக்காம நடிக்க சொன்னாங்களா, இல்ல கேட்ட ஹீரோயினை கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி தெரியல. படம் முழுக்கவே ஒரு மாதிரி ஈடுபாடு இல்லாமே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு தீப்பந்தத்தை சுத்துற மாதிரியான ஒரு சீன் வரும் டுவர்ட்ஸ் எண்ட், அதுல கூட ஏதோ கடமைக்கு சுத்துறேன் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவர் ஈடுபாடு இல்லாமல் நடிக்கும் போது இவர் மூலமா வரக்கூடிய அந்த ரிவெஞ்ச் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் அந்த ரிவெஞ்ச்கான காரணம் அப்படின்றது கூட ப்ராப்பரா சொல்லியிருக்க மாட்டாங்க. 2 ரீசன் அப்படின்ற மாதிரி வச்சு குழப்பி கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதே மாதிரி லவ் போர்ஷன் அதோட ரொம்ப மோசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். பொதுவா யோகி பாபுவோட கேரக்டரை 2 விதமா யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு அவரை பாடி ஷேமிங் பண்ணி காமெடி அப்படின்ற பேர்ல கிரிஞ்சா ஏதாவது பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே பாடி ஷேமிங்கை வச்சு ஒரு சென்டிமெண்ட் அப்படின்றதும் ஜென்ரேட் பண்ணி சிங்க் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அந்த செகண்ட் விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க. சரி, அதை கூட பொறுத்துக்கலாம். அதையும் தாண்டி யோகி பாபு ஃபீல் பண்ணுவார், எதுக்காக என்ன எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆனால் அவர் பண்ணுற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தைய கொண்டிருப்பாரு. ஸோ இப்படி பண்ணால் அவரை பொதுமாத்து போட்டு அடிக்காமல் வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. பரிதாபம் அப்படின்றது வரவே இல்லை. அபூர்வ சகோதரர்கள் அப்பு ரேஞ்சுக்கு ஒரு ரிவெஞ்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா எடுத்திருக்காங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, பார்க்கறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.